بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே, அகீதா என்ற பாடத்தை நாங்கள் தொடராக பார்த்து வந்தோம். சில மாதங்களாக அந்த பாடம் துண்டிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அந்த பாடம் தொடராக சென்று கொண்டிருக்கும் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, நாங்கள் சென்ற பாடங்களிலே ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதில் முதலாவது, அந்த அமலை அல்லாஹ்வுக்கென்ற அந்த தூய எண்ணத்தோடு நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவது, அந்த அமலை எவ்வாறு அல்லாஹுடைய தூதர் காட்டித் தந்தார்களோ அதன் அடிப்படையிலே அந்த அமலை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். இது இரண்டாவது. இந்த 2 விடயங்களையும் நாங்கள் சென்ற பாடங்களிலே சுருக்கமாக அறிந்து கொண்டோம். மூன்றாவது நிபந்தனை தான் கஸ்புல் ஹலால். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நாங்கள் அமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம், நாங்கள் உடுக்கக்கூடிய அந்த உடை ஹராம், இவ்வாறு எங்களுடைய அனைத்து காரியங்களும் ஹராத்திலே இருக்குமேயானால் நாங்கள் மலையளவு அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களோடு இருக்குகின்ற பொழுதோ ஒரு மனிதர் பிரயாணி அவர் வந்து கொண்டிருக்கிறார். அவர் அந்த பிரயாணி அல்லாஹ்விடத்திலே 2 கைகளையும் ஏந்தி துவா செய்கிறார். ஒரு பிரயாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் துவா கேட்டால் அல்லாஹ்விடத்திலே டிரெக்டாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மனிதர் துவா செய்கிறார், யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று கையை ஏந்திட்டு துவா செய்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், இந்த மனிதர் இருக்கிறாரே, இவருடைய துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது என்றார்கள். அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். துவா ஒரு மனிதர் நல்ல விஷயத்தானே செய்யறாரு, இது ஏற்றுக்கொள்ளப்படாதா யா ரசூலல்லாஹ், ஏன் யா ரசூலல்லாஹ் என்று அந்த காரணத்தை கேட்டாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மத்அமுஹு ஹராம், அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராம். வ மஷ்ரபுஹு ஹராம், அவர் குடிக்கக்கூடிய குடிபானம் ஹராம். வ மல்பசுஹு ஹராம், அவர் அணியக்கூடிய ஆடை ஹராம். வ குஸ்திய பில் ஹராம், அவர் ஹராத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஃப அன்னா யுஸ்தஜாபு லஹு, அவருக்கு எவ்வாறு அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் சொன்னார். ஒரு துவா அங்கீகரிக்கப்படாது என்று சொன்னார். ஹராமான ஒரு பொருள் எங்களுடைய உடலிலே ஒட்டிக்கொண்டால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் என்றால் நாங்கள் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா சகோதரர்கள்? அதே போன்றுதான் ஒரு நாள் அப்துல்லா இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவர்
பஸ்ரா என்று சொல்லக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய ஈராக்கிலே அவர் ஒரு கவர்னராக இருக்கிறார். யாரு? அப்துல்லா இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் ஒரு கவர்னராக பஸ்ரா என்று சொல்லக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய ஈராக், அதிலே ஒரு ஆட்சியாளராக பொறுப்புதாரியாக அவர் இருக்கிறார். அவர் அந்த கவர்னராக இருந்து ஓய்வு பெற்று அவர் நோய்வாய்ப்பட்டு கிடக்குகிறார். இவ்வாறு நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய அப்துல்லா இப்னு ஆமிரை சந்திப்பதற்காக வேண்டி, சுகம் விசாரிப்பதற்காக வேண்டி அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள் அவருடைய வீட்டுக்கு. தன்னுடைய வீட்டுக்கு வந்த அப்துல்லா இப்னு உமரை பார்த்து அந்த அப்துல்லா இப்னு ஆமிர் சொல்லுகிறார்கள், அப்துல்லா இப்னு உமரே, நான் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன், நான் நினைக்கிறேன் என்னுடைய இறுதி கால கட்டம் என்று நினைக்கிறேன், எனக்காக வேண்டி துஆ செய்யுங்க அல்லாஹ்விடத்துல என்று சொல்லுகிறார். அப்ப அப்துல்லா இப்னு உமர் சொல்லுகிறார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செய்தியை கேட்டிருக்கிறேன். அந்த செய்தி என்னவென்று தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்புலு ஸலாத்தன் பிகைரி தஹூரின். அல்லாஹ் ஒரு மனிதனுடைய துஆ, மனிதனுடைய தொழுகையை wudu செய்யாமல் தொழுதால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போன்று வலா சதகத்தன் மின் குலூலின், ஹராமான முறையிலே சம்பாதித்து அதன் மூலம் அவர் தர்மமாக அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிக்கிறாரே, அதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு, ஹராத்தால உழைக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து நீங்க செய்யக்கூடிய அந்த சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு இப்னு உமர் அதன் மூலம் ஒரு பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்னு ஆமிரே, நீங்கள் கவர்னராக இருந்தீர்கள், நான் துஆ செய்கிறேன், சரி உங்களுக்கு துஆ செய்கிறேன், ஆனால் நான் செய்யக்கூடிய துஆ உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில நீங்க இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அப்படின்னா நீங்க கவர்னராக இருந்தீங்க, ஆட்சியாளராக இருந்தீங்க, அந்த நேரத்திலே பொது சொத்துக்கள், மக்களுடைய சொத்துக்கள், இதையெல்லாம் நீங்கள் அறியாத முறையிலே எடுத்திருக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய சதக்கா கூட என்ன செய்யாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால், நீங்க செய்யக்கூடிய சதக்காவே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால், நான் செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுமா? உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப எனவே நீங்கள் உங்களை ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே நான் இருக்குகிறேனா? நான் யாருடைய சொத்துக்களை எல்லாம் ஹராமான முறையிலே எடுத்து உண்டேனா? எங்கக்கூடியதை உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள். நான் உங்களுக்காக வேண்டி துஆ பிரார்த்திக்கிறேன், துஆ செய்கிறேன், அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்ப இதிலிருந்து என்ன விளங்குது என்று சொன்னார், ஹராமான ஒரு விடயம் எங்களுடைய உள்ளத்திலே ஒட்டிக்கொண்டால், அதை உடலிலே ஒட்டிக்கொண்டால், நாங்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது சகோதரர்களே. அதனால தான் அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகின்ற பொழுது, நபிமார்களை பார்த்து, ரசூல்மார்களை பார்த்து கூறுகின்ற பொழுது, யா அய்யுஹர் ரசூல், நபிமார்களே ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத்தி, முதலாவதா கட்டளையை பாருங்க, யாருக்கு? ரசூல்மார்களுக்கு கட்டளை, குலூ மினத் தய்யிபாத்தி, நீங்கள் ஹலால உண்ணுங்க. இதான் முதலாவது கட்டளை அவங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் என்ன, வஅமலு ஸாலிஹா, நீங்கள் பிறகு நல்லமலை செய்யுங்க. இதுல இருந்து என்ன விளங்குது? அல்லாஹ் முதலாவது இதை கட்டளை எடுக்கிறான், நீங்க ஹலாலானதை உண்ணணும், அப்போதுதான் நீங்க செய்யக்கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் அந்த ரசூல்மார்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான் சகோதரர்களே. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்களாம். எப்படி என்று சொன்னார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, யா அல்லாஹ் எனக்கு பிரயோஜனமிக்க ஒரு அறிவை தாயா. ஒரு மனிதர் அமல் செய்ய வேண்டும் சொன்னால் அந்த அமலை முதலாவது என்ன செஞ்சுக்கணும், அறிஞ்சிருக்கணும். அந்த அறிவு முக்கியம், தேவை. அறிவில்லாத அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது.
இரண்டாவது கேட்பாங்களாம் வரிஸ்கன் தையிபா, ஹலாலான உணவத்தாயா. ஹலாலான உணவு இருந்தால்தான். மூன்றாவது கேட்பாங்களாம் அமலன் முத்தகப்பலா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலத்தாயா அல்லாஹ் என்று கேட்பாங்களாம். அப்ப என்ன விளங்குது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டு விடயத்தை இந்த அமலுக்கு முதல் கேட்டிருக்கிறாங்க. ஒன்று அறிவு, இரண்டாவது ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உணவு. அதுக்கு அடுத்தது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல். இப்ப என்ன விளங்குன்னு சொன்னால், எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். அப்படி ஹலால் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கிறது சகோதரர்களே. இதன் அடிப்படையிலான சகோதரர்களே, எங்களை நாங்கள் கொஞ்சம் சுய விசாரணை, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்குகிறோம், பொது வேலைகளில் ஈடுபடுகிறோம், தவா பிரச்சாரங்களை செய்கிறோம். எப்பயாவது நாங்கள் எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குகிறதா என்று எங்களை நாங்கள் சுய விசாரணை செய்திருக்கிறோமா? நான் உழைக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம், அந்த பணம் ஹலாலான முறையிலே இருக்குகிறதா என்று நான் எப்பயாவது சுய விசாரணை செய்திருக்கிறேனா? என்ன இன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், மனிதர்களுடைய நிலைப்பாடு எப்படியோ சரி, என்னிடத்திலே பணம் வரணும், அது ஹலாலாக இருந்தாலும் சரி ஹராமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு அந்த காலம் வந்துட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யாத்தியன்ன அலன் நாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படி என்று சொன்னால், லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால அமின் ஹலால் அமின் ஹராம். அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் ஹராமா ஹலாலா என்று கணக்கெடுக்கவே மாட்டான். எப்படியோ என்னிடத்திலே பணம் வந்து சேர்ந்தால் போதும் என்ற கூடிய அந்த மனநிலையிலே இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த காலம் இன்றைக்கு வந்துட்டு சகோதரர். தொழுகிறார்கள், முன்சாஃபில் இருக்கிறார், தாடி, ஆனால் ஹராத்தோட தொடர். இன்னைக்கு சில சகோதரர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு இந்த இபாதத்துகளை ஒரு தான் செய்யக்கூடிய அந்த ஹராத்தை மறைப்பதற்குரிய ஒரு கேடயமாக எடுத்துக்கொண்டார்கள். அவர் தொழுகிறார், முன்சாஃபிலே வருகிறார், தாடி, ஆனால் அதையெல்லாம் எதற்காக வேண்டி? தான் செய்யக்கூடிய ஹராத்தை மறைப்பதற்காக வேண்டிய ஒரு கேடயமாக எடுத்துக்கொண்டார். யாரை ஏமாத்துறது? இந்த உலகத்தை ஏமாத்தலாம், உங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்தலாம், ரப்பை ஏமாத்த முடியுமா? நாளை மறுமையிலே மறுமை ஒன்று இருக்கு, அதிலே விசாரணை ஒன்று இருக்கு என்பதை நாங்கள் அறிய வேண்டாமா? நாளை மறுமையிலே அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிப்பான். லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய கால் பாதம் நகராது. ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇ, 4 விடயத்துக்கு அவர் பதில் கொடுக்காம அவரால நகர முடியாது. கட்டாயம் அவர் 4 கேள்வி கேட்கப்படும், அதற்கு அவர் பதில் கொடுத்தே ஆகணும். அதுல ஒன்று என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த பணம் உன்னுடைய பொருளாதாரம், எப்படி உழைத்தாய், எப்படி நீ செலவழித்தாய், இதற்கு அவர் விட சொல்லாம என்ன செய்யலாது, நகரவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஹராமான முறையிலே உழைத்திருந்தால் என்னுடைய நிலை என்ன சகோதரர்களே? சற்று சிந்தித்து பார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரித்தார்கள். எப்படி தெரியுமா? லா யதுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு அறவே நுழைய முடியாது. யார் தெரியுமா? லஹ்முன் நபத அலா சுஹ்தின், ஹராத்திலே வளர்ந்த அந்த உடம்பு இருக்குகிறதே, அந்த உடம்பு சொர்க்கத்தே நுழைய முடியாது என்று சொன்னார். ஃபன்னாரு அவுலா பிஹி, அவருக்கு உரித்தானது நரகம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே சகோதரர்களே. எனவேதான் சகோதரர்களே, நாங்க தொழுகிறோம், நோன்பு நோக்குறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், உம்ராக்கு போறோம். ஆனால் எங்களுடைய சம்பாத்தியம் வந்துட்டு ஹலாலா ஹராமா என்பதை சற்று நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்.
நான் ஒரு அரச ஊழியராக இருக்கிறேனா, என்னுடைய தரப்பட்ட அந்த பொறுப்பை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா, அல்லது நான் 10 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்து சயம்பிக்கிறேனா? இதன் மூலமாக எடுக்கக்கூடிய சம்பாத்தியம் எப்படி ஹலாலாகும்? அதே போல நான் தொழில் செய்யக்கூடிய நான் சரியான முறையிலே அளவு நிறுவையிலே நான் சரியாக நடந்து கொள்கிறேனா? அதே போன்று கடமையிலே நான் இருக்கக்கூடிய நான் அந்த கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றுகிறேனா, அல்லது ஏதாவது ஒரு போக்குச்சாக்கை சொல்லி நான் சம்பளத்தை எடுக்குகிறேனா? அப்ப இப்படியெல்லாம் நாங்கள் பணங்களை சம்பாதிக்கின்ற பொழுது அது எங்க பாதிக்குகிறது சகோதரர்களே? எங்க பாதிக்கிறது? எங்களுடைய அமலை பாதிக்குகிறது. நாங்கள் எவ்வளவுதான் இப்படியெல்லாம் செய்து விட்டு ஹராத்திலே நாங்கள் செஞ்சு விட்டு நாங்கள் உணராமல் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி செய்துவிட்டு நாங்கள் அமல்கள் செய்து கொண்டு இபாதத்துகள் செய்கின்ற பொழுது அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடும் சகோதரர்களே. எனவேதான் நாங்கள் எதனை கேட்டோமோ அதனை எங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.